யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு மீடியாவில் போகிற ஒரு ப்ரோக்ராம் பற்றி நம்ம கருத்துக்களை போட்டது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். பிக் பாஸ் ஷோவை பற்றி இது வரைக்கும் 8 ஷோ நான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன். பிக் பாஸ்னோட ரசிகர்னு கூட நான் சொல்லலாம். வெறித்தனமாக பார்ப்பேன் பிக் பாஸை. இதில் ஷோ 9 ஆரம்பிச்சிருக்காங்க. செட்டிங் பிரமாதமான செட்டிங் சார், அருமையான செட்டிங். ஆர்ட் டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்காங்க, பிரமாதப்படுத்தியிருக்காங்க. செட்டெல்லாம் பிரமாதமாக இருக்குது. பிக் பாஸ் ஷோ தொடங்கியாச்சு. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததும் நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய மஞ்சள் கலர் ட்ரம் அங்கே வச்சுருக்காங்க. அதை உள்ளே போகிறச்சே நினச்சோம், வீடு காமிக்கச்சு என்னடா அது ட்ரம்முக்குலாம் வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்களே, என்ன பண்ண போகிறாங்களோன்னு. எடுத்ததுமே ஒரு 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 ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. தண்ணியில் ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனை. தண்ணி லிமிட்டடாக தான் கொடுப்போம், லிமிட்டடாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தான் இருக்கணும். இது நாங்கள் ஒரு அலாரம் வைப்போம், 2 இன்சார்ஜ் போட்டு அவங்க தான் பார்த்துக்கணும். அந்த தண்ணி ரொப்புறது அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும், இல்லைன்னா அந்த தண்ணி கிடையாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. யோசிக்கலாம் நம்ம, என்னடா அது பிக் பாஸ்னா இது ஒரு போட்டி கொடுங்க, அது கொடுங்க, சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டும் அவங்க திறமையை காமிக்கிட்டும். இதில் எதுக்குடா தண்ணியை கொண்டு வரீங்க? அதில் மேட்ரு இருக்குது சார். இன்றைக்கி உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? எத்தனையோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல், தண்ணி பஞ்சம். எத்தனை ஊரில் பார்க்குறோம். ஏன் சென்னையிலே நம்ம பார்த்தோமே, ஹோட்டலில் போனாக்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு மேலே தரமாட்டோம், சாம்பார் கூட நிறையா வரும். தண்ணி பஞ்சம் எதை நோக்கி போயின்னு இருக்கு? இதை எடுத்து கொண்டு வராங்க. எப்பா தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணியை ஜாக்கிரதையாக சேவ் பண்ணுங்கோ. அவன் எப்படி சொல்லுவான்? கண்டென்ட் இப்படி இது மாதிரி ஏதாவது கண்டென்ட் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா, ஓ இந்த தண்ணியிலலாம் பிரச்சனை இருக்கு போல இருக்குது, நம்மளுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் தண்ணியை லிமிட்டாக செலவு பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு சமூக விழிப்புணர்வாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு போட்டியாக கூட எடுத்துக்க வேண்டாம். நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சமூக விழிப்புணர்வாக நம்ம எடுத்து இதை பார்த்துக்கலாம். போட்டு 2 பேர் வச்சுட்டாங்க, 2 பேர் இன்சார்ஜ், அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. இன்னும் தண்ணிக்காக இன்னும் மக்கள் எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்க போகிறாங்க, அதை எப்படியெல்லாம் திருட போகிறாங்க, எப்படியெல்லாம் பதுக்க போகிறாங்கன்னு இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம போட போகிறது, பார்க்க போகிறோம். ஃபர்தராக நான் போடுவேன், இனிமேல் கண்டினியூஸாக போட போகிறேன். அது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லோரையும் உட்கார வச்சு 2 இதாக பிரித்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ், அதாவது சிறப்பு இது ஒன்று, நார்மல் ஒன்றுன்னு பிரித்தாங்க. அவங்களுக்கு தனி சலுகைகள், சிறப்பு சலுகைகள் அவங்களுக்கு நிறையா உண்டு, அவங்க எல்லாம் அனுபவிக்கலாம். சூப்பர் ஃபைன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், எந்த ஒரு இடத்துலையுமே விஐபி தனியாக இருப்பாங்க, நார்மல் தனியாக தானே இருப்பாங்க. அது மாதிரி பிரிக்கிறாங்க. பிரித்து அதில் ஒரு சண்டை கொண்டு வரலாமா? தன்னுடைய அதிகாரத்தை காமிக்கிறதுனால மற்றவங்களை வெறுப்பேற்றி சண்டை கொண்டு வரலாமா அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகே, அது பிக் பாஸ்னாலே சண்டை தானே, அதுதானே பார்த்துட்ருக்கோம். 8 சீசனாக பார்த்துட்ருக்கோம், இது 9வது சீசன் அதான் நடக்கும். அது முடிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறம் நார்மலாக இந்த கதைன்னு ஒரு கொண்டு வருவாங்க. கதை சொல்கிறதுனாக்க எப்படியும் இது கொஞ்சம் லேட்டாக போடுவாங்க. இப்போ என்னமோ டே 2லேயே டே 1லேயே கொண்டு வந்துட்டாங்க அதை கதைன்னு முதல்ல எடுத்ததுமே ஒரு 3 பேர் சொல்கிறாங்க சார் கதை. யார் யாருனாக்கா, நந்தினி, ஆரோரா, அடுத்தது திவாகர். இந்த 3 பேர் கதை சொல்கிறாங்க. நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் பார்ப்போமா? ஃபுல்லாக போட்டால் பேட்டர்ன் ரைஸ் போட்டுருவாங்க சார். கிளிப்பிங் பார்க்குமா? நம்ம முதல் கிளிப்பிங் பார்த்துட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நந்தினி கதை சொன்னாங்க. அவங்க சொந்த அனுபவத்தையும், அவங்க லைஃப்பில் அவங்க பட்ட அனுபவத்தையும் கஷ்டங்களையும் அவங்க சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஒரு பெண் நிர்வாகம் பண்ணினாலோ, ஒரு பெண் தலையெடுத்தாலோ, அந்த ஒரு பெண்ணானவள் தனது குடும்பத்தை காப்பாற்றணும் முயற்சி பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் உருக்கமாக சொன்னாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அவங்க தந்தையார் மரணம் மிகவும் மனசை உருக்கியது. இன்ஃபேக்ட் கண்ணிலே தண்ணி வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்க தத்ரூபமாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று நம்ம வச்சுக்கணும் சார், இது எல்லாம் என்னென்னா, இது என்ன அவங்க கதையை தானே சொல்கிறாங்க? கிடையாது. இந்த நாட்டில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய கொடுமைகள்
இதை மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கொண்டு வராங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் நடக்குது நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி எத்தனை லேடிஸ் கஷ்டப்படுறாங்க, எத்தனை ஜென்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் உட்காந்துருக்கோம், என்னடா அது நம்மளுக்கு என்னடா பிரச்சனை, எழுந்தோமா சோத்தை தின்னோமா வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருப்போம். கிடையாது சார், உங்களை சுற்றி நிறைய கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எதுவும் பண்ண முடியாது யாருக்கும். அட்லீஸ்ட் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கலாம், நம்மளால் யாருக்கும் இடைஞ்சல் வராமல் இருக்கலாம். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமே இந்த கண்டனை. பார்ப்போம். அடுத்ததாக இன்னொருத்தவங்க பேசியிருக்காங்க, பிரமாதமாக இருந்தது. அவங்களும் அந்த கிளிப்பிங் நம்ம பார்த்துட்டு நம்ம பேசுவோமா? ஆரோரா தனது அனுபவத்தையும் தனது கதையும் மிக தெளிவாகவும் நிதானமாகவும் கூறினார். நல்லா இருக்கு. எப்படி ஒரு பெண் தனது குடும்பத்தாராலேயே எந்த அளவுக்கு இரிட்டேட் படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஒரு பெண் கொடுமை வன்கொடுமை எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கோடிட்டாங்க. அது ரொம்ப இன்டெப்த்து போல வேண்டாம், ஆனால் அது கோடிட்டாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்னு. இல்லை ஒன்றும் இல்லை சார், நம்ம அவங்க கதை தானே, யார் கதையோ இல்லை, இது நடக்கும், இது நடந்துக்கிட்டு இருக்கு, இது அவாய்ட் பண்ணலாம், நல்லா தானே சொல்கிறாங்க. பார்ப்போம். நமது நண்பர் ஒருத்தர் பேசியிருக்கார், பார்ப்போம் அடுத்ததா. இப்போ நம்ம திவாகர் பேசுகிறார். வாட்டர் மெலோன் ஸ்டார் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அந்த வாட்டர் மெலோனுக்காக ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா அந்த யூடியூப்பில், ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் தான் அவர் அப்படி கிளிக்காகி வெளில வந்தார். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், நிறையா பார்த்துருக்கோம், நம்ம நிறையா பார்க்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, நிறையா ஹாஸ்பிட்டல், அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் மஸ்ட்டு சார். அவங்களும் டாக்டர் தான், ஈக்குவலன் டு டாக்டர். உடம்பு தானே பிரதானம். இந்த உடம்பு வலி, கை கால் முட்டி, அது இதுக்குன்னு யார்கிட்ட நம்ம போக முடியும்? ஜென்ரல் டாக்டர் பண்ண முடியாது, ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னோட அட்வைஸோடு பண்ணுவாங்க. நல்லா சொன்னார். அவரும் அவர் கதைகள் சின்ன வயசுலேருந்து 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு வந்தார் பாருங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. காலேஜ் படித்த விதம், அப்புறம் காலேஜ் விட்டு அவர் வெளியில் வந்து வாழ்க்கையை லீட் பண்ணது, அவர் திருமண வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருந்தது சார். இருக்குது 20 கண்டஸ்டன்ஸ், இப்போ தான் 3 பேர் கதை சொல்லியிருக்காங்க, இன்னும் இருக்குது 17 பேர் கதை சொல்லணும். பார்ப்போமே, ஒவ்வொரு கதையாக பார்ப்போம். இது மட்டும் இல்லை சார், இப்பயே சண்டை வந்துடுது, பார்ப்போம். மேற்கொண்டு பெரும்பெரும் சண்டையெல்லாம் வரப்போகிறது, அதெல்லாம் பற்றி நம்ம விமர்சிப்போம். என்னுடைய கருத்துக்களை தான் நான் எடுத்து வைக்கிறேன், யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ ஒரு சேனலை வந்து இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க கிடையாது. விஜய் டிவி நல்லது பண்ணுறது, தன்னுடைய ப்ரோக்ராம் மூலமாக மக்களுக்கு ஏதோ சொல்ல வராங்க, நல்லதை எடுத்துப்போம் சார். இப்போ இந்த வாட்டர் கேன் வச்சு வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கன்னாக்கா, தண்ணி தட்டுப்பாடு இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, பார்த்துக்காங்கப்பா மக்களே, ஜாக்கிரதையாக இருங்க மக்களே, நல்லது தானே சொல்கிறாங்க, எடுத்துப்போம், நல்லதே எடுத்துப்போம். அண்ணன் மாதிரி பாலை தனியாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அண்ணா மாதிரி நல்லதை எடுப்போம், தீயதை விடுவோம். எதில் தீயது இல்லாமல் இருக்குது, இதுலையுமே கெட்டது இருக்கும். ஏன் அது கெட்டதை பார்ப்போம், நல்லதை பார்ப்போமே. அப்புறம் இந்த கதைகள், ஏன் கதையை சொல்லணும், அவன் பர்சனல் லைஃப் எதுக்காக நம்மள்கிட்ட சொல்லணும்? கிடையாது சார், அவன் பர்சனல் லைஃப் மட்டும் கிடையாது, இது போன்ற நம்மை சுற்றி இது போன்ற நிறையா சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையும் பார், உனது வாழ்க்கையும் பார். உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, நீ நன்றாக இருக்கிறாய், உன்னை சுற்றி இருப்பவர்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார். அப்போ நீ என்னாக அடாப்ட் ஆகிப்ப, புரிஞ்சுப்ப மக்களை. அப்போ அடுத்தவனை மனுஷனாக மதிக்கிறதுக்கு. இதுக்கு தான் சார். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போமா? ஒரு எக்ஸாம்பிளாக தான் போட்டிருக்கேன். உங்கள் ஆதரவு தான், உங்கள் ஆதரவு இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் ஆதரவுக்காக காத்து கொண்டிருக்கும் ரமேஷ் சங்கர். நன்றி நண்பர்களே, வணக்கம்.